Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ வச்சுட்டு ஒரு கபாப் செய்ய போறோம். நான் வந்துட்டு 3 பெரிய பொட்டேட்டோ எடுத்துட்டு அதை நல்லா இப்படி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். ஒரு பவுல் எடுத்துடலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுக்கலாம். மிளகாய் தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் கர்ட் தயிர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துடுவோம். ஒரு 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 லெமனை இதில் பிழிஞ்சிடலாம். இது ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நான் கையில் இப்படி நுணுக்கி போட்டுடுறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம இட்லி மாவு இருக்கோம்ல அந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ண இதில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தின் லேயர் மாதிரி கோட்டா இருக்குது. ரொம்ப திக்காக வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா மேலேயே கூட ஒரு 1/2 hour வச்சுட்டு அப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிட்டது. இப்போ நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு இதையெல்லாம் ஒன்றா நம்ம இந்த மசாலையில் நல்லா இப்படி அதை திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் மசாலையில் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா படுற மாதிரி இதில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் விட்டுறப்போம். ஒன்றா எடுத்து விடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆந்தோம் நம்ம இது திருப்பி விடலாம். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்க. பார்த்தா உருளைக்கிழங்கு நல்லா உள்ளவும் வேகும். ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்துட்டு இருக்கும். இது 5 மினிட்ஸாக நான் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பார்ப்போம். நம்மளோட உருளைக்கிழங்கு கபாப் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சாட் மசாலா இப்படி தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிட போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளோட பொட்டேட்டோ கபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.